இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பாவம் சில பேர்லாம் இருப்பாங்க. எப்பயுமே பணத்தையே செலவழிக்க மாட்டாங்க. ரொம்ப பார்த்து எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியாக போய் தேவையில்லாத ஒரு செலவில் போய் மொத்த காசையும் விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலமை தான் நிஜமாவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவருக்கு இருக்குது. பாண்டியனுக்கு 10 பைசா செலவழிக்க அத்தனை தடவை யோசிப்பார். 100 ரூபாடா அது பத்திரமா வச்சுக்க, அதுக்கு மேலே செலவழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிற குழந்தைங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பாவா, ஸ்ட்ரிக்டான கணவராக இருந்தவர் கடைசியில் இப்போ 25,000 ரூபா பட்ஜெட் வச்ச ஒரு புடவைக்கு, கல்யாண புடவைக்கு 1,10,10,000 ரூபா செலவழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவருடைய பட்ஜெட்டில் 85,000 ரூபா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதில் கூடவே ரிசப்ஷன் புடவை எடுக்கணுங்கிறாங்க. ஒன்று ரிசப்ஷனுக்கு அதே புடவையை கட்டிக்கூடாதுன்னா, இல்லை ரிசப்ஷனுக்கு அதே புடவை கட்டக்கூடாதுன்னு நாங்களே எங்கள் காசில் எடுத்துக்கிறோன்னு சொன்னால் அதுக்கும் கௌரவம் ஒத்துக்கல அவருக்கு. இல்லை நாங்களே கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாரு. பணத்தை கொடுத்துட்றேங்கிறாரு. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் தலையை ஆட்டுறாரு. சரவணனுக்கு கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த பாக்கியமும் அநியாயத்துக்கு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இப்போவே அதிகாரம் பண்ணுறாங்க. வார்த்தைகளில் தான் அவங்க பேசுறது. மீனாவை ஹேண்டில் பண்ணுற விதம், மீனாவட்டி ராஜிட்டு என்ன பேசிகிட்டே இருக்கீங்க நசன்ட்டு, இப்போ நாங்கள் இப்போ புடவை எடுக்கிறதா வேணாமா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த நகை சரியில்லை, அந்த ட்ரெஸ் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு இப்போல்லாம் ரொம்பவே ஆட்டங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. இத்தனைக்கும் அவங்க சொல்லியிருக்க அத்தனை பொய்களுக்கு கேட்டால் ஸ்டாண்டர்டை செட் பண்ணுறாங்களாம். இப்போ நாளைக்கு என்னென்ன ஆக போகுதுன்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 2வது புடவை, ரிசப்ஷன் புடவையை கம்மியான விலையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டாரு. இதை வாயை திறந்து பாண்டியனோ கோமதியோ சொல்லியிருக்கலாம். இவ்வளோ காசு ஆகிடுச்சுங்க, இவ்வளோ காசு வேணாங்க, கொஞ்சம் கம்மியாக ஒரு 50,000 கூட புடவை எடுத்துங்க, இவ்வளோ ஜாஸ்தி வேணாம், ஒரு நாள் புடவைக்கு ஒரு நாள் கூத்துக்கு 1 லட்ச ரூபாங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு வாயை திறன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது சொல்லாமல் விட்டுட்டு மீனாவை அனுப்பி நீ கொஞ்சம் பார்த்துக்கோமா, அவங்களுக்கு அதிக காசு எடுக்காமல் பார்த்துக்கோமான்ட்டாங்க. மீனாவும் ஒரு புடவையாக பார்த்து இந்த புடவை ஓகே நல்லா இருக்குன்னு திருப்பி 20,000 ரூபா புடவையை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. நீட்டும் பொழுது அவங்களுக்கு அதில் திருப்தி இல்லை. கடைசியில் ஒரு கட்டத்தை அந்த பாக்கியம் மூஞ்சில் அடித்த மாதிரி, என்னம்மா நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக என் பொண்ணுக்கு நல்ல புடவை வேணாம்னு நினைக்கிறியா நீ, அதனால தான் காஸ்ட்லியான புடவைன்னு யோசிக்கிறியா, இல்லை என்ன பிரச்சனை, நாங்கள் வேணால் பணத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னு ஓவராக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படியும் பாண்டியனுடைய நேச்சர் தெரிஞ்சு அவர் அவருடைய குணாதிசயத்துக்கு அவர் இல்லை நானே கொடுத்துட்றேன் எதுக்கு வீணான்னு சொல்லுவாருன்ட்டு. இதில் கடைசியில் ரொம்ப வருத்தப்பட்டு காயப்பட்டு நிற்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீனா தான். நகையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு வரல, சும்மா ஓடி இப்போ என்னம்மா இப்படியே அப்படிங்கிற மாதிரி எப்படி பாண்டியன் ஷோ சீசன் 1ல் முல்லையுடைய அம்மா பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசி மீனாவை நோகடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த அளவுக்கு திமிர் பேச்சோடு பேசிகிட்டு இருக்க இந்த குடும்பத்துக்கு இந்த பொய்கள் மேலே பொய்கள் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க போகிற தங்கமயிலுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தங்கமயிலுக்கும் இவங்க எல்லாத்துக்குமே இடி விழுந்த மாதிரி எப்போ உண்மைகள் தெரிய வரப்போகுது. தங்கமயில் நகையும் கொண்டு வரல, படிக்கவும் இல்லை, வயசும் ஜாஸ்தி, அப்படி அவங்க அப்பாவுக்கு எந்த தொழிலும் இல்லை, அந்த வீடே இப்போ இருக்கா இல்லையாங்கிற நிலமையில தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் என்னைக்கு தெரிய வரப்போகுது எல்லாத்துக்கும். அப்போ எப்படி பூகம்பம் வெடிக்க போகுது, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, நடந்ததுக்கு பிறகு தெரிய வரப்போதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.